கடவுள் இருக்கிறாரா, ஏன் இப்படிலாம் நடக்கிறது என்ற கேள்விகள் பரவலாகவே சில பேர் இதுக்குன்னே இருப்பாங்க. உலகம் அழிய போது அப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற கூட்டங்களும் நம் மத்தியிலே பெருகி கொண்டிருப்பதை கடவுள் இருக்கிறார், கடவுள் என் கூட இருக்கிறார் என்பதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. பத்தி யோசித்து உட்காந்து நான் எப்போ சாவேன், எனக்கு வயசாச்சு, எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு கேன்சர் பேஷண்ட்டே நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு நிறைய மருந்தெல்லாம் வந்துச்சு. நீங்கள் கேன்சர் வந்துட்டு உடனே செத்துருமோன்னு நினைக்க இல்லவே இல்லை. அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய. நாமளாவே செத்துருவோம் செத்தம் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அழிவு இருக்கிறது. அதை பற்றி எண்ணி நம்முடைய வாழ்வை தொலைக்கதை விட இன்றைய நாள், இன்று என் வாழ்வு கடவுள் கொடுத்த அற்புதமான இந்த நாளை நீங்க எப்படி வாழணும். அதே ரஷ்ய புரட்சி நடந்து கொண்டிருந்த சமயம் உங்களுக்கு தெரியும். ஒரு புரட்சினாலே அங்கே என்னெல்லாம் வெடிக்கும் என்பதை எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். சாதாரண ஒரு எலெக்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி. அவை சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நாத்திகவாதிகள் பிறகிட்டாங்க நிறைய பேர். கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கை. சோவியத் யூனியன் கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அங்கே நிறைய கோவில்கள், நிறைய ஆலயங்கள், நிறைய மசூதிலாம் இருந்தது. இந்த மாதிரி புரட்சியான சமயத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள பூந்து செம்மையாக அடிப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், எங்கேயாவது பிரச்சனைனா 10 பேர் ரெடியாக இருப்பான். அந்த உடைக்கிறது, இடிக்கிறது, மற்றவங்கள சாவடிக்கிறது, பஸ்ஸை எரிக்கிறது, இதுக்குன்னு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அவை நான் சொன்ன மாதிரி இந்த புரட்சி வெடித்த பிற்பாடு அங்கிருந்த நாத்திகவாதிகள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கடவுளில் எதுக்குற ஆலயங்கள், ஆலயத்தை இடித்து தள்ளு, கோவில்கள் இடித்து தள்ளு, மசூதி இடித்து தள்ளு என்று எங்கு பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அப்படியே அந்த அங்கே நாடு முழுவதும் பரவி கொண்டு இருக்கிறார். நிறைய ஆலயங்கள் இடிக்கப்பட்டது, நிறைய மசூதிகள், நிறைய கோவில்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு, அதே மாதிரி நிறைய இடையூறுகளையும் கொடுத்து கொண்டு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தான். இப்படியான ஒரு சூழல்ல அந்த சோவியத் யூனியன் நான் சொல்ல இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி மட்டும், உங்களுக்கு தெரியும், வயதானவர்கள், நீ எதையா சொல்லு போடா அப்படின்னு சொல்லி கையில ஜோமாலை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த பக்கம் இந்த நாத்திகவாதி சிந்தை ஒருத்தவரை, கிளவி, நாங்களே எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இருக்கோம், நீ என்ன இங்க ஜோமாலை சொல்லிட்டு ஜோம் பண்ணிருக்க, அடி முதல்ல இதெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அடிச்சு என்னுடைய வாளுக்கு உன்னை இரையாக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னாராம். பாட்டி தெரியும், சில நேரத்தில் பாட்டிகள்லாம் பயங்கரமான ஆளுங்க. இப்போதான் தெரில பாட்டிங்க, அந்த காலத்துல பாட்டிக்கு, டேய் டேய், நீ கோயிலை இடிப்பியோ, நீ மசூதி இடிப்பியோ, நீ ஆலயத்தை இடிப்பியோ, எதையா அழிச்சுன்னு போ, கடவுள் இல்லை என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாய். வானத்தை பார், அந்த விடிவெள்ளி இருக்கிற வரைக்கும் கடவுள் இருக்கிறார், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு சவால் விடுச்சான். நீங்க சொல்ல முடியுமா, நம்ம சொல்ல முடியுமா? வந்தவன் அப்படியே சென்று விட்டதாக ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன். ஈஸ்வரை பிரியமானவர்களே, இன்னைக்கு ரொம்ப அழகான 3 வாசம் நீங்க நல்லா கவனிச்சு நான் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய நாள், கடவுளுடைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், கடவுள் இருக்கிறாரா, அப்பெல்லாம் கடவுள் இருக்கிறாரா அப்படின்ற கேள்வி இப்ப நிறைய இடத்துல பாம்பு வெடிக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல டெல்லியில ஒரு பாம்பு வெடிச்சு 10 பேர் செத்து போயிட்டாங்க. அல்லது நிறைய இயற்கை சீட் நடக்கும்போது கடவுள் இருக்கிறாரா, ஏன் இப்படிலாம் நடக்கிறது என்ற கேள்விகள் பரவலாகவே சில பேர் இதுக்குன்னே இருப்பாங்க. உலகம் அழிய போது அப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற கூட்டங்களும் நம் மத்தியிலே பெருகி கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். நான் இந்த 3 வாசங்களை அடிப்படை இதே ஒரே ஒரு கருத்தை தான் உங்கள் முன்பாக இன்று சிந்திக்க இருக்கிறேன். கடவுளுடைய, நான் சொன்ன மாதிரி, கடவுளுடைய வருகை எப்போது என்று நாம் எண்ணிக்கொண்டிருப்பதை விட கடவுளுடைய வருகைக்காக எப்படி நம்மை தயாரிப்பது என்பதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற சிந்தையாக இருக்கிறார். முதல் விஷயம் இப்படிதான் நான் யோசித்து கொண்டு இருந்தேன். நம்மளே அநேகர் யோசித்து பாருங்க. இப்ப ரொம்ப அழகாக சொன்ன இந்த மரம் இருக்கிறது, இந்த மரகத்துல காய்ந்து போன சிறகு, அதாவது சருகு. சருகு பார்த்தீங்கன்னா சருகுடைய அநேக நம்ம பார்ப்பதில்லை, பார்த்ததும் இல்லை, சும்மா ஒரு கற்பனை. ஒரு சருகு அதனுடைய முதல் மேலே தான் பார்ப்போம், அவருடைய மறுபக்கத்தை நாம் பார்ப்பதே இல்லை. மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல. மரப்பாட்சியின் பொம்மையினுடைய முதல் பகுதி, பொம்மை என்றால் நம்ம என்ன பண்றோம், அந்த மூச்சியை தான் பார்ப்போம், அதை பின்னாடி பார்த்துருப்போமா அப்படின்னா இல்லை. இப்போ நிறைய இடங்கள்லாம் போறீங்க, மலைகளை பாருங்க, எவ்வளோ அழகான மலை இருக்கிறது. அங்கே போனீங்க, கொடைக்கானல்லாம் போறீங்க, மலையினுடைய முதல் பகுதி தான் நம்ம பார்ப்போம். மலையுடைய பின்பக்கம் மறுபக்கத்தை எத்தனை பார்த்து எப்படி இருக்கு பார்ப்போமா? பார்க்கணும். சூரியனை பார்க்கிறோம், சூரியனுடைய அந்த முகத்தை பார்க்கிறோம் ஒரு பக்கம்,
சூரியனுடைய மறுபக்கத்தை நம்மால பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. நான் அப்படி யோசிக்கிறேன், என்னுடைய முதுகை, உங்களுடைய முதுகை எத்தனை பேர் திரும்பி பார்த்துருப்பீங்க? முடியுமா? அடுத்து உங்க முதுகை நம்ம பார்ப்போம், ஆனா நம்ம முதுகை நம்மால பார்க்கவே முடியாது. அப்பதான் யோசிச்சு கொண்டு இந்த மறுபக்கம் இன்னைக்கு நான் உங்களோடு கூட சிந்திக்க இருக்கிற சிந்தை தான். பள்ளத்தாக்கள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம். யாரு? பள்ளத்தாக்கள் இருந்து இந்த கோவிலை பத்தி பேசுறாங்க. பாருங்க எவ்வளோ எதை பின்புறத்தை அல்ல முன்புறத்தை பாருங்க, எவ்வளோ பாருங்க எவ்வளோ அழகாக இந்த ஆலயம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இந்த ஆலயம் செம்மையாக. இப்போ நிறைய பேர் எல்லாரும் போடுறாங்க, ஷார்ட்ஸ் போடுறாங்க இன்ஸ்டாகிராமில், இந்த சர்ச்சு லைட்லாம் போட்டு அவ்வளோ அழகாக, எவ்வளோ நேர்த்தியாக, எவ்வளோ செலவு, எத்தனை கோடியில் போன வாரம் ஆலயத்தை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டு அவருடைய ஃப்ரண்ட் போர்ஷன் தான் எப்பவுமே நம்ம ஃப்ரண்ட்டு தான் பார்ப்போம், பேக்கை வந்து பார்க்குறதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு நம்முடைய சிந்தை அதுவாக தான் இருக்கிறார். அதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முதல் ஆண்டவர் வந்து இந்த ஆலயத்தை பற்றி பேசுவதை நம்ம அன்னைக்கு முதல் வாசகம் இதுல வாசி கேட்டோம். கவின் மிகு கற்களால் மிக அழகாக மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், பாருங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆலயம் கல்லின் மேல் கல்லிராதபடி அது எல்லாம் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கான பின்னணியை நம்ம இன்னைக்கு முதல் வாசகத்தை எடுத்துன்னு பார்ப்போம். முதல் வாசகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மலாக்கி புத்தகத்துல வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆலயம் எப்படின்னா 70களில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் அதை பத்தி பல முறை சொன்னேன். நம்ம ஒரு ஆலயம், இப்போ நான் போன வாரம் சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருக்கும் அந்த ஆலயம் வந்து நெருக்கமானது, ஒரு யூதனுக்கு வந்து ஒரு இதயத்திற்கு ஈடானது சொல்றான். எருசலேம் ஆலயம் அது இடிக்கப்பட்டு அவ்வளவு முடிஞ்சு. ஏன்னா அவ்வளவு அழகாக அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். ஆனா பாத்தீங்கன்னா அது பாபிலோனிய அடிமைத்தனத்துக்கு முன்னாடியே அதை இடிச்சு தகர்த்துறாங்க. அப்ப என்ன நினைச்சாங்க நிறைய பேர், ஐயோ எருசலேம் ஆலயமே இடிச்சாங்க, அப்ப என்ன போகுது, உலகம் அழிந்து போகிறேன்னா இந்த ஆலயத்தை இடிக்க முடியாது. 46 ஆண்டுகள் கட்டப்பட்ட ஆலயம், ஓராண்டு ஈராண்டல்ல 46 ஆண்டு எடுத்து வாசிங்க. சாலமோன் சொல்வார் பாருங்க, அவ்வளவு அழகாக பார்த்து கட்டினார். அப்போ இந்த யூதரெல்லாம் நினைத்து கொண்டுதான் இந்த ஆலயம் இடிக்கப்பட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான், உலகம் அழிந்து போகிறது. அப்ப இதோடைய பின்னணி என்ன பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் ஆலயம் இடிக்கப்படுது, பாபிலோனுக்கு இவங்க அடிமையாக போறாங்க, திருப்பி இந்த ஆலயம் கட்டப்படுகிறது. மலாக்கி புத்தகம் வந்து அந்த கடைசி அந்த இறுதி நாட்களை பத்தி சொல்றார். அப்ப இவங்க ஆலயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா மெசியாவுக்கு கொடுக்கும், இயேசுடைய வருகைக்கு அவர்கள் கொடுக்காம இருப்பதை தான் இங்க மலாக்கி ஏன் இவ்வளவு கோபமா திட்டுறார் என்பதை பத்தி பாசி அப்படி யோசிச்சு பார்த்தேன். முதல் பக்கம் அந்த மலாக்கி மிக அழகாய் சொல்கிறார், இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகிறது, அப்போது ஆணவக்காரர் கொடுமைச்சு வளைவரும் அதனுள் போடப்பட்டு சருகாவர், அது முற்றிலும் சுட்டு எரித்துவிடும். உங்களுக்கு சிம்பிளா தெரியும், இப்போ ஒரு நெருப்பு அப்படின்னாலே எப்படி அது எரிக்கக்கூடியது, அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பத்த வைக்கணும் அப்படின்னா நீங்க வீட்டை எரிக்கலாம். அப்ப யாரை எரிக்கிறார்? ஆணவக்காரர்கள், கொடுமைக்காரர்கள். முதல் பகுதி நெருப்பினுடைய தன்மையை பத்தி நான் சொல்றேன், மலாக்கி மிக அழகாய் சொல்கிறார். அப்ப நெருப்பு என்ன பண்ணுகிறது? யாரை அடித்து நொறுக்கி எரித்து விடுகிறது என்றால் இந்த ஆணவக்காரர். இந்த மாதிரி ஆட்கள் நிறைய நேரங்கள் நான் கூட யோசிச்சு பார்ப்பேன், கடைசி நாட்கள்ல கூட நிறைய பேர் இன்னும் திருந்தாம இருக்கானே அப்படின்னு நினைப்பையா, இன்னும் எவ்வளவு நல்லா இப்படி இருப்பேன், இன்னும் அகந்தையோடு ஆணவத்தோடு எவ்வளவு இருப்பா. அதுதான் மறைமுகமாக இங்க பாத்தீங்கன்னா மலாக்கி சொல்றார், கடவுளுடைய நாள் வருதுடா, அப்பவாது நீ திருந்து என்று சொல்வது போல. அப்ப இந்த நெருப்பினுடைய தன்மை பார்த்து ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம், அது எரித்து விடுகிறது, அது வந்து அவங்களை சுட்டு எரித்து விடுகிறது. ஆனா அதே நெருப்பு இன்னொரு பக்கம் நான் சொன்னது அவருடைய மறுபக்கம். அந்த மறுபக்கத்தை பார்க்கிற போது என் பேருக்கு அஞ்சு நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். அப்போ ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த நெருப்பு அழிக்கிறது, எரிக்கிறது, சுட்டெரித்து விடுகிறது யாரை? ஆணவக்காரர், கொடுமைக்காரர், செருக்கூற்று. ஆனா அதே நெருப்பு அவர் சொல்றாரு, இது உங்கள் மேல் நம்ம வழிகாட்டு, நீதியினுடைய கதிரவன் எழுவான், ஆதவன் எழுவான், அது வந்து நலம் தரும் மருந்தான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல நான் இப்படிதான் யோசிச்சு கொண்டுதே, ஒரு நாணயத்தை எடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே கேஷ்லெஸ்,
எல்லாமே ஜிபே. நிறைய கடைகள்லாம் போனால் இப்போ வந்து யாரும் பைசாவே பயன்படுத்த மாட்டாங்க. யாருமே கையில் இப்போ திருடுலாம் போயிடுச்சு. உங்களை பிக் பாக்கெட்லாம் அடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் ஏடிஎம் கார்டெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ கிரெடிட் கார்டு. இப்போ அதெல்லாம் மாறி போய் எல்லாம் கேஷ்லெஸ், எல்லாம் ஜிபே தான். ஜிபே, அதுக்கப்புறம் பேடிஎம், இந்த மாதிரிலாம் வந்து ஃபோன்பே, இப்படி எல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து தகவல் புரட்சினால வேற மாதிரி போய் கொண்டு இருக்கிறோம். இப்படி யோசிச்சு ஒரு நாணயத்தை எடுத்துங்களேன். இப்போ ஒரு 5 ரூபா அல்லது 2 ரூபா வச்சுக்கலாம், அல்லது 10 ரூபா. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு சில பேர் உடைப்பாங்க, அதை உடைத்து 2ஆ பிரிச்சிருவான். அவ பிரித்த போது ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு கடைக்கு போய் நம்ம வாங்கினா கடைக்காரன் சொல்வார், இந்த பணம் செல்லாது, இது பணம் உதவாது. அப்ப 2 பக்கம் இருக்கிற போதுதான், 2 பக்கம் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும் போதுதான் அந்த நாணயம் செல்லும். அதன் வழியாக நாம் பொருட்களை வாங்க முடியும். அப்பதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல நன்மை, தீமை, நன்மை, அழிவு, நலம், நோய், பார்த்தீங்கன்னா வாழ்வு, நிறைய நேரம் நம்ம என்ன பண்ண, இந்த முதல் பகுதி மட்டும் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்வினுடைய முதல் பகுதி. இன்னொரு பக்கம் இருக்கிறது, அதான் மறுபக்கம். நான் சொன்னேன், வாழ்வுடைய மறுபக்கத்தை கூட இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்ம பார்க்க மறந்து போய்விடுகிறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா 2ஆம் வாசகம் பாருங்களேன். பவுலடிகளார் தெசலோனிக்க மக்களுக்கு எழுதுறார், இயேசுவை பற்றி நிறைய அறிவிக்கிறார். இப்போ நிறைய போதகர்லாம் ஆண்டவருடைய வருகை மிக அண்மையில் உள்ளது, மிக நெருங்கி வந்து பாருங்க. எவ்வளவு மழை பாருங்க, எப்போ மழை பெய்யும் யாரா சொல்றான், எப்படா மழை பெய்யும், எப்பதான் மழை பெய்யும், மழை பெய்ஞ்சிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் இது வந்து குளிர்காலம். உங்களுக்கு நவம்பர் டிசம்பர்லாம் நம்ம தமிழகத்திற்கு இந்தியாவுக்குலாம் வந்து குளிர்காலம். அப்போ பார்த்தா எல்லாம் மாறிச்சு. இப்போ இயற்கையில் ஏற்படுகிற சூழல்கள் பார்த்தாலும், அங்கே பார்த்தா இஸ்ரேலில் போர், அங்கே பாம்பு அடிக்கிறான், இங்கே போ சண்டை, அங்கே ஒரு ஜாதி பிரச்சனை, இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது நிறைய இதே ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் இன்னைக்கு தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த பவுலடிகளார் மிக அழகாக மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். அப்ப எப்படி நான் உங்களுக்கு எப்படி ஒழுக வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு இப்ப வராங்க பாருங்க புதுசா உள்ள. நீங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலை வழிபாடு செய்கிறீர்கள், மாதாவை கும்பிடுகிறீர்கள். 10 பேர் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு விவிலியம் தெரியவில்லை, பைபிள் படிக்கவில்லை, ஆமா கூப்பாடு போட்டுக்கிட்டு அலையிறாங்க பாருங்க கூட்டம். எங்ககிட்ட வாங்க, இன்னைக்கு உங்க பிரச்சனை தீந்துரும். இன்னைக்கு இரவே நைட்டே உங்களை பாருங்க கடவுள் தூக்கி உட்காரப்பார். இப்படியான பிதற்றல்கள்லாம் நிறைய பேர் தான் சொல்றாரு. போலி தீர்க்கதரிசி நிறைய சொல்றாரு. பார்க்கும் போதில் இதே தான் இந்த நீங்க பார்க்கணும். பவுலடிகளார் ஏன் இங்க வந்து சொன்னா, அதனால என்ன பண்ணிட்டான் நிறைய பேர், உலகம் தான் அழிய போத, நாம என்னத்துக்கு வேலை செய்யணும், வேலை செஞ்சு சம்பாதிச்சு உட்காந்து நல்லா உட்காந்து துண்ணணும், நல்லா சோம்பேறித்தனமா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வீடியோல. வந்து நீங்கள் வாழ்விலே முன்னேற வேண்டாம், நீங்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, நாளா சொல்றாரா எல்லாம் எதை சொல்றோமோ இல்லையோ அதெல்லாம் கரெக்டா. முதல்ல 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க வேண்டும். கவனிங்க, 4 மணி நேரம் ரீல்ஸ் பார்க்க வேண்டும், வேலையே செய்யக்கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதை செய்தால் போதும், நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள், நீங்கள் வாழ்விலே முன்னேறவே மாட்டீர்கள். இதுதான் வாழ்க்கை அன்னைக்கு. அப்போ இன்னைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு பாருங்க அவங்க சொல்றாரு, நீங்கள் சோம்பி தெரிய யாரிடமே, அவர் சொல்றாரு முதல்ல நாங்களே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்முதல், நான் ஏமாண்டு போய் காசு வாங்கல, நான் ஏமாண்டு போய் ஓசிர சாப்பிடல, மாறாக நாங்கள் எவ்வளோ ராப்பகலாய் உழைத்தோம், நாங்கள் எப்படிலாம் இருந்தோம் என்பதை பற்றி சொல்வதையும் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு முதல் பகுதி நான் நினைச்சேன், அவர் வந்து வெறுமனே நற்செய்தியை மட்டும் அறிவிக்கவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்வை ஒரு சான்றாக கொடுப்பதை தான் இங்க வந்து பவுலடிகளார் சொல்றார். இன்னொரு பக்கம் அதன் வழியாக என்ன ஆனது, இந்த நிறைய பேர் இந்த மாதிரி உலகம் அழிய போது வேலை செய்ய தேவையில்லை நினைத்து என்ன பண்றாங்க, பல பேர் வேலைக்கே போகலாம். அவதான் பாரு ரொம்ப கடினமாக மறுபக்கம் உழைக்க மனமில்லாத எவரும் முன்னலாகாது என்பதை நான் சொல்றேன். உங்களை நிறைய பேர் வேலையே செய்யாம சோம்பேறிகளாக சுற்றி திறந்து பிறர் வேலையில, எனக்கு ரொம்ப இது பிடிச்சமான வார்த்தை, நிறைய பேருக்கு பிரச்சனை, அவன் வேலையை பார்த்தா பிரச்சனையே இல்லை, அடுத்தவன் என்ன பண்றான், அடுத்தவங்க என்ன நடக்குது, இன்னைக்கு தான் பிரச்சனையா இருக்கு. நமக்கு நிறைய வேலை இருக்குங்க, டைமே இல்லை, நெய்பர்ஸ் டைமே இல்லை, காலையில் ஸ்கூல் போகணும், வரணும், படிக்கணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும். எவன் அடுத்தவங்க சாமியார் என்ன பண்றாரு, இவர் என்ன பண்றாரு, அவர் எங்க போறாரு, இவன் எவன் வச்சுருக்கான், இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா இது நான் சொல்ல, பிறர் வேலையில் தலையிடுவதாக நான் கேள்விப்படுகிறேன். அப்போ நாம பிஸியா இருந்தோம் அப்படின்னா, நாம வேலை செய்து கொண்டு இருந்தோம் என்றால் அடுத்தவனை பத்தி அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப 2 பக்கம்,
முதல் பகுதி நற்செய்தியை பற்றி தெளிவு இல்லாம உலகம் அழிந்து போகக்கூடிய என்று நிறைய பேர் என்ன பண்றான், வேலைக்கு போகாம சோம்பேறியா இருந்து சாப்பிட்டு இந்த பத்தி திட்டிட்டு அவரே மிக சிறந்த உதாரணமா, நான் அப்படி இல்லை, நான் யார்ட்டும் கையேந்தல, நான் எவன்கிட்ட போய் ஓசில சாப்பிடல, நான் ராப்பகலா உழைத்தேன் என்றதை இன்னொரு பக்கத்தையும் கூட மறுபக்கத்தை சொல்வதை எனக்கு நம்ம ரொம்ப அழகாக நமக்கு 2ஆம் மாசத்துல வாசிக்க கொடுக்கிறார். அப்ப என்ன யோசிப்பது, இன்னைக்கு ஏசியே உலகமுடைய அழிவு இறுதி நாள் அதையெல்லாம் பற்றி நான் கேட்கிற போது மிக அழகாக சொல்றார். போர்கள் எல்லாம் வரும், பெரிய முழக்கங்கள் வரும், நீங்க அப்படி இருக்கும், குழப்பங்கள் ஏற்படும், திகிலூராதிகள் இவை நிகழத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு நீங்க வாழ்வினுடைய வயசு எனக்கு இயற்கை இந்த உலகம் முழுவதுமா அழிஞ்சிருமா, நான் இதை பத்தி பல முறை சிந்தித்து இருக்கிறேன். முழுவதும் அழியாது, ஒரு பகுதி ஒன்றும் அழியும். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இந்த இடத்துல இப்போ பயங்கரமான மழை பெய்தது, இந்த இடத்துல மலைச்சரிவு, இந்த இடத்துல நிலநடுக்கம். உலகம் பெருதுங்க, உலகம் பெருசு. ஏதோ ஒரு பகுதியில் கண்டிப்பாக ஒரு இழப்பு இருக்கும். ஒரு நம்ம செய்கிற இப்போ இயற்கையில் ஏற்படைய சிடங்கள், மனித வாழ்வு ஏற்படுகிற நிறைய சண்டைகள் அல்லது போராட்டங்களால ஒரு பகுதி கண்டிப்பாக இவை ஆண்டவர் சொல்றார் நிகழத்தான் வேண்டும். ஆனால் அது எப்படி நிகழும், அதை நிகழும் போது நிகழ்த்தும். அப்ப இதை சொல்றாரு ஒருத்தர், எப்போ வரும் வசனம் மிக அழகாய் மத்தேயு 13:32 வாசி நம்ம மிக அழகாய் சொல்ல, யாருக்குமே தெரியாது, தந்தைக்கு மட்டுமே தெரியும் எப்போ அது வரும் என்பதை, அது இறுதி நாள் அல்லது உலகத்தினுடைய அழிவு எப்பதை பற்றி இயேசு சொல்ற. எனக்கு தெரியாது, மானிட மகள்கிட்ட தந்தை ஒருவருக்கே தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தனை, இன்னைக்கு நாம எப்படியான வாழ்வை வாழணும். பிரான்சிஸ் அசசியார் அவர் அவருடைய சகோதரோடு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ நிறைய நேரங்கள் பேசுவாங்களே இப்படி நிறைய டாக்ஸ்லாம். அப்போ பிரான்சிஸ் அசசியார் பார்த்து அவருடைய சகோதரர் லியோ கேட்கிறாராம், சகோதரர் பிரான்சிஸ் அசசியார் பிரதர், நீங்க சொல்லுங்க, இப்போ கடவுள் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, கடவுள் நம்ம மத்தியில் இப்போ வராருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாராம். நான் சொன்னாராம், நான் தொடர்ந்து வேலையை செய்து கொண்டு இருப்பேன், தோட்ட வேலை செய்யறேன்ல அதை செய்து கொண்டு இருப்பேன். அப்ப என்னன்னா, ஐ எம் ரெடி, எவர் ரெடி. அதுக்காக நான் தயாரி போய் ஐயோ வரப்போறாரு, இப்போ அதுக்காக நான் மேக்கப் பண்ணிட்டு தலை மாறிட்டு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நகலாம் போட்டுக்கிட்டு ஐ எம் ரெடி, எவர் ரெடி. நான் எப்பவுமே அவர் எப்போ தான் ரெடியாக இருக்கிறேன். அப்போ நீ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்களும் நீங்க கூட யோசிக்க வேண்டியது, இறுதி நாள் அந்த பையன்லாம் நம்ம பணத்தை வரும்போது வரட்டும், நம்ம அதை பற்றி இப்போ இங்கு நீங்க எப்படியான வாழ்க்கையை வாழணும். ஒரு பக்கம் இல்லை, நான் சொன்ன 2 பக்கம் இருக்கு. நம்ம ஒரு முதல் பக்கம், ஒரு பக்கம், 2வது பக்கம். நிறைய நம்ம முதல் பக்கம் தான், 2வது பக்கம் நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்றாங்க. நிறைய ரகசியங்கள், நிறைய மறைமுகமான வாழ்வுகள்லாம் எல்லாருக்குள்ளும் இருக்குன்னு சொல்றான் சைக்காலஜிஸ்ட். எல்லாருக்குள்ளும் இருக்கு. நீங்க நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணவே மாட்டீங்க பாருங்க. இப்போ நிறைய சீக்ரெசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டிக்கே தெரியாது புருஷனை பற்றி பொண்டாட்டியை பற்றி புருஷன் தெரியும். ஏன்னா சில நேரங்கள் சில விஷயம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுது. அப்போ இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே வச்சு மறைமுகமான ஒரு வாழ்க்கை வாழும். அவன் தான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு கடவுள் ரொம்ப அழமாக சொல்ல, இன்னைக்கு நீங்க கடவுளுடைய வருகைக்கு நம்மை தயாரிக்கணும், நாம ரெடியா இருக்கணும். அப்ப ரெடியானா என்னுடைய வாழ்வு, நான் அதிகமாக சொல்ல, நம்மளுடைய வாழ்வு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்வாகணும். எப்போனா ரெடி. இதுல நிறைய களங்கம், நிறைய குறை, நிறைய பாவம், நிறைய தேவையில்லாத பொச்சரிப்பு, பொறாமையோடு நம்ம ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே ஆண்டவரே என்னை எப்படி ஏற்றுப்பீங்க அப்படின்னு கேள்விலாம் இல்லை. மாறாக ஆண்டவர் சொல்றார், நீங்க ரொம்ப அழகான விஷயம் பாருங்களேன், உங்களுக்கு உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க, நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து பேச முடியாது. ஒரு பக்கம் நான் சொன்ன அழிவு, ஒரு பக்கம் போர்கள், ஒரு பக்கம் கண்டிப்பாக இந்த உலகம் அழிவரும் சொன்ன அதே ஆண்டவர், இன்னொரு பக்கம் மறுபக்கம் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா சக்தி தருகிறார். அதை எப்படி எதிர்கொள்ளணும், நான் தரையா, நான் கூட இருக்கேன்யா. அந்த பாட்டி சொல்ல, போடா நீ ஒருத்தன் எல்லாம் அடிக்க, விடிவெளி இருக்கிறவரை கடவுள் இருக்கிறார், கடவுள் என் கூட இருக்கிறார் என்பதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்ப இன்னைக்கு நீங்க கூட இன்னைக்கு இந்த இறுதி உலகனுடைய இறுதி நாள் அல்லது அதனுடைய அழிவுகளை எல்லாம் பற்றி சிந்தித்து கொண்டிருப்பேன். அழிவு எப்போ வரும், நீங்க இருக்க சொல்லுங்க. நீங்க என்கிட்ட நாளைக்கு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, நீங்க இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா, யாராலையும் சொல்ல முடியாது. அது அப்பப்போ நடக்கும். அதாவது நடக்கும் போது அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளும். நம்மளால கணித்து சொல்லவே முடியாது. அதை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்து நான் எப்போ சாவேன், எனக்கு வயசாச்சு, எனக்கு சுகர் வந்துச்சு, எனக்கு கேன்சர் பேஷண்ட்டே நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு நிறைய மருந்தெல்லாம் வந்துச்சு. நீங்கள் கேன்சர் வந்துட்டு உடனே செத்துருமோன்னு நினைக்க இல்லவே இல்லை. அதுக்கான சாத்திய குறுக்கு நிறைய. நாமளாவே செத்துருவோம் செத்தம் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அழிவு இருக்கிறது. அதை பற்றி எண்ணி நம்முடைய வாழ்வை தொலைக்கதை விட இன்றைய நாள்
இன்று என் வாழ்வு கடவுள் கொடுத்த அற்புதமான இந்த நாளை நீங்க எப்படி வாழணும், அதே தான் ஆண்டவர் மிக அழகா இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் தீமை இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, நோய் இருக்கிறது, வாழ்வும் இருக்கிறது, இறப்பு இருக்கிறது, பிறப்பும் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வாழ்க்கையுடைய இதுதான் ஈக்குலிபிரியம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரெண்டுமே ஒரு பக்கம் இல்லை ஒரு பக்கம், ரெண்டுமே இது ரெண்டும் இணைந்தான் வாழ்வு. அப்ப வெறுமனே தீமையாக மட்டும் நம்ம வாழ முடியாது, நன்மை இருக்க. எப்பா நீங்க சோகமா இருக்கீங்க, சில நேரமே சந்தோஷமா தானே இருக்கீங்க, எப்பவுமே நீங்களும் மூஞ்சத்துக்கு வச்சுருங்க இல்லையா, நிறைய காட்சிகள், நிறைய ஜோக்ஸ்லாம் கேட்குறீங்க, வீட்டில் பிரச்சனை, நிறைய பேரோட பழகிறோம். சரி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கலந்து தான் வாழ்வு. அப்போ இந்த வாழ்வின் அர்த்தத்தை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த எதிர்காலம் நான் சொன்ன அந்த அழிவை பற்றிய சிந்திப்பதற்கு வாழ்வு இல்லை. மாறாக இப்போ இங்கு என்னுடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ற நாளை அர்த்தப்படுத்தணும். இந்த 2025 முடிய போகிறது, 26 பிறக்க போகிறது அப்படின்னும் போது இப்போ அந்த இறுதி நாட்கள் இருக்கிற நீங்க நானும் அந்த வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும். பாருங்க ரோடெலாம் மழை பெஞ்சா ஒரே பள்ளமா இருக்கும் அங்கே பாருங்க. இப்போ நிறைய ரோடு எல்லாம் போட்டு இருக்கான். நீங்க சொல்வீங்க எலெக்ஷன் வருது அதுக்காக போறான். அவன் எலெக்ஷன் போடுறானோ இல்லையோ, மாறாக மேடு பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட இருக்குது. ஆகவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட நிறைய குறைகளோடு கூட நான் சோம்பேறித்தனமா இருக்கலாம், வேலைக்கு போகாம இருக்கலாம், அடுத்தனுடைய வாழ்வில் தலையிட்டு தேவையில்லாம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மனிதன், அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், குறைச்சிக்கணும். இதான் இன்னைக்கு சொல்றது ஆண்டவர் நாளுக்கு எப்படி என்னை தயாரிப்பது, எப்போ வரும் என்று கேள்வியை கேட்பதை விட எப்படி என்னை தயாரிப்பது, எப்படி என் வாழ்வை மாற்றுவது, நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே இருக்காரு கடவுள். இன்னைக்கு உலகம் முழுவதுமாக நடந்து கொடு, உங்க வீட்டில் நடக்கிற, பக்கத்தில் நடக்கிற, அல்லது சமூகத்தில் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் வழியாக நமக்கு நிறைய எச்சரிக்கை. இது பயம் இல்லை, கடவுள் நம்மை பயம்படுத்துற கடவுள் இல்லை. ஐயோ அப்படியா நானும் நான் என்ன சொல்றேன், அந்த எச்சரிக்கைகளை எனக்கு நான் அதை பாசிட்டிவா எடுத்துட்டு என் வாழ்வை, நமது வாழ்வை அர்த்தமுள்ள விதத்துல வாழ்வதற்கான வழிவகையை செய்வதற்கான நான் சொன்ன மறுபக்கம். ஒரு பக்கம் இல்லை, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு. அந்த நாணயம் அப்ப செல்லும் 2 பக்கம் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல ஒரு பக்கத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போகுது என்று நினைக்கிறேன். இல்லை, மறுபக்கமும் இருக்கிறது. அதான் மறுவாழ்வு. நீங்க இறந்த பிற்பாடு மறுவாழ்வு, இந்த உலக வாழ்வு முடிந்து மறுவாழ்வு. இதுதான் எங்க உட்காந்து நம்ம உங்களுக்காக இறந்தவர்களுக்காக நான் ஜெபம் பண்றோம். ஆகவே நினைக்கிறேன் இன்னைக்கு கடவுள் தருகிற இந்த அற்புதமான சிந்தனை நமதாக்கி கொண்டு வாழ அருள் வேண்டுவோமா.